ஒரு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய நபரை பற்றி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க, ஒரு இந்தியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது அந்த படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. அந்த ஃபிலிமோட ப்ரொடியூசர் தான் அந்த பில்டிங்குக்கு ஓனர். அவரே இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்திருக்கிறார். ஸோ இவங்களுக்கு அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்களுக்கு எப்படி பார்ட்டிஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆக்சுவலி க்ளீனாக ஒரு டாமெட்ரி மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4 அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் படுக்கக்கூடிய வித் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, அவங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த டாமெட்ரியை ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும். அதான் ரூல்ஸு. ஆனால் குவைத்தில் இவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் ஃபுல்லாக அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஃபுல் பில்டிங்கை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பார்ட்டிஷன் கூட பண்ணி கொடுக்காம வெறும் கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி, அதுவும் ஏதாவது தீப்பட்டா எரியக்கூடிய ஒரு திங்ஸ், ஒரு ப்ராடக்ட் அது, அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் என்டையர் பில்டிங் ஃபுல்லாக ஒரு பார்ட்டிஷன் பண்ணி